அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கங்கள். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு 8வது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு தோழியை எழுப்புறதுக்காக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்திருக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது குளமடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்றாங்க. கீழ்வானம் வெள்ளென்றுனா இந்த வானம் வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சான். சூரியன் அதிகாலையில உதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற பொழுது வானம் செக்கச்சவேன்னு இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சான், வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சான். அப்போ என்ன அர்த்தம், சூரியன் நல்லா உதிர்ச்சிருச்சு, காலையில நல்லா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். காலையில நல்லா விடிஞ்சிருச்சு. கீழ்வானம் வெள்ளென்று நல்ல வானம் வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சு. எருமை சிறுவீடு அப்படின்னா எருமையெல்லாம் புல்மேய போயாச்சான். இந்த அதிகாலையில முதல்ல பசுமாட்டைத்தான் புல் மேய்க்கிறதுக்காக அழைச்சிட்டு போவாங்களாம். அதை புல் மேய்க்கிற இடத்துல விட்டுட்டு ரெண்டாவது வந்துதான் எருமை மாட்டை அழைச்சிட்டு போவாங்களாம். ஏன் அப்படின்னா எருமை மாடு கொஞ்சம் மந்தமாக தான் நடந்து வருமா. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன இப்படி எருமை மாடு மாதிரி மசன்னு நடந்து வரீங்க, கொஞ்சம் வேகமாக தான் வாங்களேன் அப்படிம்பாங்க இல்லையா. இந்த எருமை மாடு அப்படின்றது கொஞ்சம் மந்தமாக தான் நடந்து வருமா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சா, எருமை மாடையே அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். அததான் சொல்றாங்க, கீழ்வானம் வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சு, எருமை மாட்டையே புல்மேயறதுக்காக அழைச்சிட்டு போயாச்சு, ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறே, சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க கோதை நாச்சியார். என்னிடத்துல நான் ஆலயத்துக்காக நீராட போறேன் அப்படின்னு சொன்னவங்கள எல்லாரையும், போகாதீங்க நில்லுங்க இருங்க, இவளும் வருவா, இவளையும் சேர்த்து நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல நோன்புக்காக நீராட போனவங்கள உனக்காக நிறுத்தி வச்சிருக்கிறேன். எதுக்காக, நீயும் வருவேன்றதுக்காகத்தான். மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக வச்சுட்டு சிலை போல அழகா இருக்கக்கூடிய பெண்ணே, சீக்கிரம் எழுந்து வா, உனக்காகத்தான் அவங்க வீட்டு வாசல்ல நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். உன்னை ஏன் எழுப்புறோம் அப்படின்ற காரணத்தை நீ தெரிஞ்சுக்கோ. கேசின்னு சொல்லி ஒரு அரக்கன், அந்த அரக்கன் குதிரை வடிவுல வந்தான். அந்த குதிரை வடிவுல வந்த கேசி அப்படின்ற அரக்கனை அவனுடைய வாயை பிளந்து கொன்றார் அந்த கிருஷ்ணர். அது மட்டும் இல்ல, கம்சன் நிறைய அரக்கர்களையெல்லாம் அனுப்புனான். அதுல முஷ்டிகர் உள்ளிட்ட பல மல்லர்களையெல்லாம் வென்று வீழ்த்தியவர் அப்பேற்பட்ட மாவீரர். அந்த மாவீரரான அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுறதுக்காக தான் உன்னை அழைக்கிறோம், சீக்கிரம் எழுந்து வா. தேவர்கள்லாம் வழிபடக்கூடிய தேவாதி தேவன் அந்த ஸ்ரீமன் நாராயணர், அவரை நம்ம வழிபட்டோம்னா அவர் நமக்கு அருள் தர்றதுக்காக ஆவலோடு காத்துட்டு இருக்கிறார், ஆவலோடு வந்து நமக்கு அருள் தருவார், சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க கோதை நாச்சியார். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண்ணனுடைய வீர செயல்களையும் இந்த தேவாதி தேவன் ஸ்ரீமன் நாராயணர்னு சொல்றாங்க. தேவர்கள்லாம் வழிபடக்கூடிய நாராயணன் அப்படின்றாங்க. மார்கழி மாசம் அப்படின்றதே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்குது. நமக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த காலம் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நம்ம சொல்றோமோ, அது போல தேவர்களுக்கும் பிரம்ம முகூர்த்த காலமாக இந்த மார்கழி மாசம் இருக்குது. இந்த தேவர்கள்லாம் இந்த மார்கழி மாசத்துலதான் கண் விழித்து ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவாங்களாம். அப்படி தேவாதி தேவனான அந்த ஸ்ரீமன் நாராயணரை நாமளும் வழிபட்டோம்னா அவர் நமக்கு அருள் தர்றதுக்கு ஆவலோடு காத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்றாங்க. நம்மளும் அந்த தேவர்கள்லாம் வழிபடக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல அவரை வழிபட்டு அவருடைய அருளை நாம் பெறுவோம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.